நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, போலி ரேணுகாவோட சுயரூபத்த நம்ம நிஷா கண்டுபிடிக்கணும்னு நெனைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஒரு பக்கம் இந்த ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறது ரேணுகா கிடையாது, சுடரிதான்ற உண்மையை நம்ம மல்லி கண்டுபிடிச்சிட்டங்க. இதை விஜய்க்கு தெரியப்படுத்தணுன்ற ஒரு தருணத்தில் இப்போ கையும் காலமாக நம்ம நிஷா கிட்ட இவ தென்பட்டுட்டாங்க. ஏன்னா இவ வந்துட்டு என் அக்காவே கிடையாது அப்படின்ற உண்மையும் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்கிற காரணத்தையும் நம்ம நிஷா இப்போ எல்லாருக்கும் தெரியப்படுத்த போகிறாங்க. ஏன்னா இந்த ரகுவை வந்துட்டு பகைச்சிக்கிட்டதுனால இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை இந்த ரேணுகா சந்திக்க போகிறாங்க. ஒரு பக்கம் இந்த ரகு வந்துட்டு ஃபோன் பண்ணி ஒழுங்கு மரியாதையோடு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடு, இல்லைனா நான் உன்னை பற்றி எல்லா உண்மையுமே உன் புருஷங்கிட்டையும் உன் அப்பா கிட்டையும் சொல்லிடுவேன்ற மாதிரி மிரட்டிகிட்டு இருக்கேங்க. ஆனால் இந்த ரேணுகா இருந்துக்கிட்டு உன்னால் முடிஞ்சதான் நீ பண்ணிக்க, உன்னுடைய மிரட்டலுக்கெல்லாம் நான் வந்துட்டு பயப்படக்கூடிய ஆள் கிடையாதுன்னு ரொம்பவே அங்கீகாரத்துலையும் அதிகாரத்துலையும் சொல்லிட்டு இருக்கேங்க. ஆனால் திருமண செகண்டே பார்த்தீங்கன்னா நம்ம நிஷா வந்துட்டு இவ ஃபோன் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்றாங்க. உண்மையிலேயே மனநிலை பாதிக்கப்பட்டவ எப்படி இருப்பா அப்படின்ற உண்மையை வந்துட்டு நம்ம நிஷாவுக்கு முன்கூட்டியே வந்துட்டு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ எல்லாமே வந்துட்டு ஒரு நடிப்பு தான் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சதும் பயங்கர கோபத்தில் நீ வந்துட்டு என் அக்காவே கிடையாது, ஒழுங்கு மரியாதையோடு நீ யாருன்ற உண்மையை சொல்லிவிடு, இல்லைனா நான் உன்னை அடித்தே கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் கண்டிப்பாக வந்துட்டு இவன் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி வேஷமே போட்டாலும் இந்த ரகு வந்துட்டு சும்மா விட போகிறது கிடையாதுங்க. ஏன்னா நீ ஒழுங்கு மரியாதையோடு வந்துட்டு எனக்கு பண்ணத்துலேயே நீ வந்துட்டு பெரிய ஒரு மோசடி, நான் வந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ள ஒன்று அனுப்பிச்ச காரணம் என்ன தெரியுமா, அந்த ஒரு டெண்டரை பணம் மூலிமா வந்துட்டு எடுத்துட்டோன்னு தான் நான் அனுப்பிச்சேன், அதனால தான் வந்துட்டு உன்னை நான் ஜெயிலேருந்து வெளியே எடுத்தேன். ஆனால் நீ இப்போ பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தாவா கண்டிப்பாக உன்னை வந்துட்டுனா உறுதிட இல்லாமல் அழிச்சிரோன்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மல்லியை வந்துட்டு இவ்வளோ அழிச்சிட போகிறாங்க. அந்த ஒரு தண்ணிக்கான போட வந்த பையன் எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு ரேணுகா கிடையாது, சுடரி அக்கா தான். சுடரி அக்காவை பார்க்க தான் நான் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்ற உண்மையை வந்துட்டு சொன்னதுமே நம்ம மல்லிக்கு பயங்கர கோபம் வச்சா. எல்லார் கண்ணில் வந்துட்டு இவ்வளோ நாளாக மண்ணை தூவிட்டு இவ்வளோ விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கா, இவளை வந்துட்டு கண்டிப்பாக இப்படியே விட்டாவா உண்மையிலே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு தரமட்டத்துக்கு அழிச்சிடுவா அப்படின்ற உண்மையும் நுணுக்கத்தையும் எப்படியாச்சும் நம்ம விஜய்க்கு தெரியப்படுத்தணும்னு நம்ம மல்லி வந்துட்டு போராடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் தாங்க நம்ம கதிரேசன் சரியான ஒரு முடிவை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு சைக்காலஜி டாக்டர்கிட்ட கூட்டுட்டு போகணுன்னு முன்னாடி சொன்னதை இப்போ வந்துட்டு நம்ம நிஷாவுக்கு சந்தேகம் வந்ததும் இதை கண்டிப்பாக கூட்டுட்டு போய் பார்க்கணும். ஏன்னா இவ ஒரே டாக்டர்கிட்ட மட்டும்தான் இப்போ வரைக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. மற்ற டாக்டர்கிட்ட போனால் எப்படியாச்சும் வந்துட்டு தப்பிச்சு வெளியே வந்துடுறா, கோயில் பூசாரிக்கிட்ட போனாலும் தப்பிச்சு வந்துடுறா. இதிலே தெரியுது அப்படின்ற மாதிரி எல்லாமே யோசித்து பார்க்குற போது நம்ம நிஷாவுக்கு கன்ஃபார்மே ஆகிடுதுங்க, இவ உண்மையிலே ரேணுகா கிடையாது. ரேணுகாவோ இருந்தாலும் இவ மனநிலை பாதிக்கப்பட கிடையாது. இவளுடைய நோக்கம் என்னன்றது கண்டிப்பாக யாருக்கும் தெரியாமல் கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இவ வந்துட்டு இந்த ரகு கிட்ட வசமாக சிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக இப்போ தாங்க வந்துட்டு நம்ம ரேணுகாவுக்கும் மல்லிக்கும் ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு இவ்வளோ நாளாக இந்த ரேணுகா கூட அவஸ்தைப்பட்டுட்டு இருந்ததுக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி. ஏன்னா நம்ம விஜய் வந்துட்டு பங்கு போட்டது மட்டும் இல்லாமல் விஜய் கூட வாழணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களன்னா இந்த ரகு இருந்துக்கிட்டு எல்லா உண்மையுமே வந்துட்டு நம்ம விஜய்க்கு தெரியப்படுத்துறதா ஃபோன் காலில் சொல்லிட்டு இருக்காங்க. நீ மட்டும் நான் சொல்கிற இடத்துக்கு வரலை, கண்டிப்பாக வந்துட்டு உன்னை பற்றியான எல்லா உண்மையுமே வந்துட்டு நான் உன் புருஷங்கிட்ட விஜய் கிட்ட தெரியப்படுத்தணும்னு மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் வந்துட்டு எது உண்மை எது பொய்ன்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு.